அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அன்பு நண்பர்களே, எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர்கள் தாவேகால உள்ளவங்க கூட பல பேர் கேட்குறது என்னென்னா, சீமான் அப்படி என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு. அதுக்கான காணொளி தான் இது. இனப்படுகொலை நடந்தபோது திராவிட அரசு கைகட்டி வேடிக்கை பார்த்தபோது, நம்ம இங்கே தமிழ்நாட்டில் நீ எங்களுடைய மீனவனை அடித்தால் நான் உன் மாணவனை அடிப்பேன்னு சொல்லி தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைதானார். இயக்கத்தை ஆரம்பித்தாது. திராவிடம் என்று நம்பி இதற்கு முன்னே உள்ள தமிழ் தேசிய முன்னோர்களும் திராவிடத்தில் நம்பி ஏமாந்து இந்த திராவிடம் நமக்கு ஒன்றும் செய்யலை. தமிழ் தேசியங்கிறது தான் தனித்து நின்று தமிழ் தேசியத்தை வளர்க்குறது தான் இங்கே கொள்கையாக இருக்கணும். அதுதான் நம்ம மக்களுக்கான சக்தியாக இருக்கும்னு ஒரு இயக்கத்தை நாம் தமிழர் இயக்கம்னு ஆரம்பித்து அதை கட்சியாக மாற்றி அடிப்படையிலேயே பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டும்னு 117 ஆண்கள் 117 பெண்கள், 40 சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதினா 20 ஆண்கள் 20 பெண்கள் அப்படின்னு சரிசமமாக வேட்பாளர்களை பிரித்து கொடுத்தாரு. பல பாசறைகள் அமைத்து சுற்றுச்சூழல் பாசறை, குருதிக்கொடை பாசறை, இந்த மாதிரி நிறைய பாசறைகளை அமைத்து எல்லாத்துக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கார். கட்சி ஆரம்பித்த 15 வருஷத்துலேருந்து இன்ன வரைக்கும் எவ்வளோ குருதிக்கொடைகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் நாம் தமிழர் கட்சியினரால். அதே மாதிரி பல ஆயிரம் பண விதைகளை தூவப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி பாசறையின் மூலம் செய்தது எண்ணற்ற இருக்குது. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தஞ்சை பெரிய கோயிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்தணும்னு உத்தரவு வாங்கிட்டு வெற்றி பெற்றது. இது இல்லாமல் அப்போது முதலமைச்சராக இருந்த எடப்பாடியிடம் தைப்பூசத்திற்கு விடுமுறை வழங்கச் சொல்லி கோரிக்கை வைத்து அதில் வெற்றி பெற்றது. இந்த மாதிரி ஏகப்பட்டது நாம் தமிழர் கட்சி செய்த சாதனைகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு தமிழ் தேசிய கொள்கை என்னென்ன, அரசியல்னா என்ன, உலக அரசியல்னா என்ன, நம்மளுடைய தமிழ் மண்ணில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, நம்மளுடைய வரலாறு என்ன, இனிமேல் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற அரசியல் அறிவை ஊட்டியிருக்காரு. இதை விட சாதனைகள் வேறு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. யாராவது சீமான் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அதுக்கு பதில் சொல்ல தயார். நன்றி, வணக்கம்.